எல்லாருக்கும் வணக்கம். கீத்து சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் பார்க்கலாமா? சாம்பாருக்கு தேவையானது வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், புளி ஊற வச்சுருக்கேன். பருப்பு 1.5 கப்பு, 150 பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அவரைக்காய் சாம்பார். அவரைக்காய் ஒரு 15 அவரைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். பாதி கேரட்டு, 2 வெள்ளரி பத்தை, வெங்காயம் 3, தக்காளி 2. பருப்பில் தக்காளி, பச்சை மிளகாய் வேக வச்சு வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாவும் போட்டுறேன். இது பாருங்கள், எல்லாமே பொரிஞ்சிடுது. இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயமும் உப்பு. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போடுறோம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ தக்காளி போடுறோம். வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. இப்போ அவரைக்காய் போடுறோம். அவரைக்காய் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு பருப்பு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போடுறோம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள். அது ஒரு 2 வதக்கு. இப்படி ஒரு வதக்கு, அப்படி ஒரு வதக்கு. கொஞ்சம் நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா காயெல்லாம் வெந்த உடனே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகட்டும். சாம்பாருக்கு அவரைக்காய் சாம்பார். அதில் ஒரு நெல்லிக்காய் 4 போடுறேன். கிடச்சிது எனக்கு, வாங்கினேன். அதையும் போடுறேன். நெல்லிக்காய் சாம்பார், அவரைக்காய் சாம்பார், கலம்பை சாம்பார். சாம்பார் காய் வெந்துடுது. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றிடும். புளி தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயம். சாம்பார் கொச்சோடனே 2 கொதி கொச்சோடனே இறக்கிடலாம். அவரைக்காய் சாம்பார் ரெடி. பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய், கேரட், நெல்லிக்காய் எல்லாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கீத்து சேனலில் பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோரும் பாருங்கள், சாம்பார் வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.